சென்னை பெரம்பூர்ல ரமலான் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வரார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நல்லிணக்கத்தை விரும்புகிற இஸ்லாமிய சகோதரர்களையும் திமுக கழகத்தையும் யாரும் பிரிக்க முடியாதுங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஃப்தார் விழாக்களை பலரும் நடத்துவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, காஷ்மீருக்கான 370வது பிரிவை ரத்து பண்ணுறதா அந்த சட்டமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினருக்கு எதிராக எது நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம்தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான். இப்போ கூட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லீம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல. ஏன்னு உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாமல் விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அங்கே போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஏதோ கொள்ளக்கூட்டத்தை கொள்ளடிக்க போகிற மாதிரி போயிருக்கிறாரு. அது தெளிவாக எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது. ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வர போகிற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போகிறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில் பத்திரிகையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிகிட்டு இருந்தார் யார்? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைக்கி ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்கள் தான் அடுத்த எதிர்க்கட்சின்னு. ஆக ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு வர எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம் தான் ஆளுங்கட்சி. அதாவது மமதையில் சொல்கிற நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவை வச்சு மக்கள் இன்றைக்கு நம்மை வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். ஆக மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம்னு தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வராரு. ஆக அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க. தீர்மானம் வருது சட்டமன்றத்தில். ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்க, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம மொத்தமாக புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கி போய் டெல்லியில் போய் இந்த நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இப்போ என்ன செய்கிறது? இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமான்னு நாங்கள் சட்டமன்றத்தில் காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, வெளியில் போகிறாங்க, யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வராங்க. என்ன செய்கிறதுன்னு முடிவெடுக்க முடியாது, திணறாங்க. திணறுகிற போது நான் சொன்னேன், அவங்க பேசுனாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊக்கு சப்பன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆதரித்து
நான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினாங்க. நான் உடனே அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பேசினேன். பேசுகிற போது சொன்னேன், இதே அவையில் ஏற்கனவே இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி நாம் பேசினப்போ மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நம்ம பேசணும். பேசினப்போ நான் சொன்னேன், டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர், அந்த செய்தி எனக்கு கிடச்சிருக்கு. யாரை சந்திக்க போகிறாருன்னு அந்த செய்தியும் கிடச்சிருக்கு. போகிறப்போ அவர் சந்திக்கிறப்போ எது வேணாலும் பேசுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்களா அமைக்கல, அது உங்கள் பிரச்சனை, உங்கள் சொந்த பிரச்சனை, உங்கள் கட்சி பிரச்சனை, அது எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை பற்றி கொஞ்சம் வலியுறுத்தி பேசிட்டு வாங்க, நீங்கள் இங்கே ஆதரித்தா மட்டும் பத்தாது, பேசிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அவரும் பேசிட்டு மறுநாள் சென்னைக்கு திரும்பி இருக்கிறார். விமான நிலையத்தில் நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க, இருமொழி கொள்கையை பற்றி பேசுனீங்களான்னு. இருமொழி கொள்கை பற்றி அழுத்தமாக பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நன்றி. தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல் இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனை பற்றியும் நீங்கள் பேசணும். கார் மாறி மாறி போய் பேசிட்டு வந்தீங்களே, அது மாதிரி போய் டெல்லியில் போய் மறுபடியும் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அது சொல்லிவிட்டு இருமொழி கொள்கை பற்றி பேசுனதுக்காக நன்றி சொல்லியும் சொன்னேன். உடனே அதிமுக வச்சிருந்தவங்க எழுந்துச்சு சபாநாயகரை பார்த்து ஒரு நிமிடம் ஒன்று கேட்டாங்க. அவர் அனுமதிச்சார். அனுமதிச்சு சொல்கிறாங்க, முதலமைச்சர் வந்து வரவேற்று பேசினார், மகிழ்ச்சி நன்றிலாம் சொன்னார். இந்த கார் ஏறி மாறி மாறி போகிறத மட்டும் அவைக்கு இப்பொழுது நீக்கிடுங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நானும் உடனே எழுந்திரிச்சு சொன்னேன், அது ஆதாரத்தோடு பத்திரிக்கையில் வந்திருக்கு, தொலைக்காட்சி வெளியிடப்பட்டிருக்கு, அதை வச்சு தான் சொன்னேன் தவிர வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்லலை. ஆகவே அதை சொல்கிற காரணத்தில் மாறி மாறி போனதை சொன்ன காரணத்தால் உங்கள் மனதை புண்பட்டு இருந்தால் அதை நீக்கிடுங்க அப்படி நானே பெருந்தன்மை சொல்லிட்டேன். எதற்காக சொல்கிறேன்னா, இப்படி பயந்து அஞ்சு நடுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் எதிர்க்கட்சி இன்றைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்றைக்கு நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு இப்தாரை கொண்டாடுறவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்கம் ஆபத்து வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாமுடைய கல்வி வளர்ச்சி இடஒதுக்கீடு மூலமாக அவர்களுக்கான இடஒதுக்கீடு மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூக நீதி இதெல்லாம் கிடைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் இன்றைக்கு இந்த ஆட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நேரம் ஆகிவிட்டது, 6:24 ஆகிவிட்டது. என இதற்குமே நான் பேசுவது முறையாக இருக்காது. எனவே நானும் உங்களோடு சேர்ந்து இந்த இனிய விழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.